அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கேட்ட வரத்தை அருளும் முருகப்பெருமானின் வைகாசி விசாகம் 2026ஆம் ஆண்டு எப்பொழுது வரை இருக்கிறது? தீராத கஷ்டங்கள் தீருவதற்கு நாம் மேற்கொள்ளும் விரத முறைகள்: 6 நாட்கள் விரதம், 3 நாட்கள் விரதம், 1 நாள் விரதம், எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிக்க வேண்டும், இந்த விரத நாட்களில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கான வழிபாட்டு முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். வைகாசி விசாகம் என்பது தமிழ் கடவுளான முருகன் அவதரித்த தினமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தினம். இது தமிழ் மாதமான வைகாசியில், அதாவது மே, ஜூன் இந்த மாதங்களில் பௌர்ணமி மற்றும் விசாக நட்சத்திரம் இணையும் நன்னாளில் கொண்டாடப்படக்கூடியது தான் வைகாசி விசாகம். முருகப்பெருமான் மயில் மீது பயணம் செய்பவர், அதனால்தான் விசாகன். வி என்றால் பறவை என்று அர்த்தம், சாகன் என்றால் பயணம் என்று அர்த்தம். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு விசாகன் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளியான 6 தீப்பொறிகள், அதாவது நெருப்பு பொறிகள், கங்கை நதியில் கலந்து பின்னர் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பார்வதி தேவியால் ஒன்றிணைக்கப்பட்ட 6 முகனாக முருகன் அவதரித்தார். முருகன் பிறந்த இந்த விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானின் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வைகாசி விசாக தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் முருகனின் அருளை பெற்று ஞானம், தைரியம் மற்றும் வெற்றி இவை அனைத்தும் கிடைக்கும். அதோடு இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்தால் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை ஆற்றலை பெற்று எதிலையும் வெற்றி காண்பார்கள் என்பது நம்பிக்கை. வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறும். பால் காவடி தூக்கி அழகு குத்தி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய நாள்தான் வைகாசி விசாகம். 2026ஆம் ஆண்டு முருகப்பெருமானின் அவதார தினமான வைகாசி விசாகம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் நேரம் மே மாதம் 29ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 10:38 மணிக்கு தொடங்கி மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:20 வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 11:59 தொடங்கி மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:16 வரை பௌர்ணமி திதி உள்ளது. விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை தான் முருகன் அவதரித்த தினமாக வைகாசி விசாக திருநாள் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தருவார் என்பது நம்பிக்கை. திருமண தடை நீங்க, தொழில் சம்பந்தமான, வியாபார சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாக, கடன் தீர, கர்ம வினை கரைய, குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள், பிரச்சனைகள் இதையெல்லாம் தீருவதற்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் என்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வேண்டுதல் வைப்பார்கள். அந்த வகையில் 6 நாட்கள் விரதம் மேற்கொள்பவர்கள் 25/5/2026 திங்கட்கிழமை தொடங்கலாம். வைகாசி மாதத்திற்கு 11ஆம் தேதி அன்றிலிருந்து வைகாசி விசாகம் 30ஆம் தேதி சனிக்கிழமை வரை 6 நாட்கள் விரதம் முடிகிறது. அடுத்து 3 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்பவர்கள் வைகாசி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி, அதாவது மே மாதம் 28, 29, 30 3 நாட்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு தொடங்கி சனிக்கிழமை 30ஆம் தேதி வரை 3 நாட்கள் நிறைவடைகிறது. அடுத்து 1 நாட்கள் விரதம் மேற்கொள்பவர்கள் 30/5/2026 சனிக்கிழமை வைகாசி மாதம் 16ஆம் தேதி வைகாசி விசாகத்தன்று 1 நாள் விரதம் மேற்கொள்பவர்கள் அன்றைய தினத்தில் மேற்கொள்ளலாம். 6 நாட்கள், 3 நாட்கள், 1 நாட்கள் என்று விரதம் மேற்கொள்பவர்கள் இந்த தேதியில விரதத்தை மேற்கொண்டு வைகாசி விசாகத்தன்று விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த விரத நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது, என்னைக்கு விரதம் ஆரம்பிக்கிறோமோ அன்றைய தினத்துல இருந்தே அதிகாலையிலே எழுந்து பழகணும். எழுந்து காலையிலே நீராடிவிட்டு முருகனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து முருகனின் மந்திரத்தை கூறி மனதார வேண்டிக்கிட்டு
அதன் பிறகு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். விரத நாட்களில் முருகனின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஓம் முருகா என்று சொன்னா கூட போதும். ஓம் சரவண பவ, நமக்கு என்னெல்லாம் முருகனோட மந்திரங்கள் தெரியுதோ அதை உச்சரித்து கொண்டு இருந்தாலே முருகப்பெருமான் நம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். இந்த விரத நாட்களில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் 2 வேளை எடுத்துக்கணும். காலையில் இரவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதிய வேலையை தவிர்க்கணும். காலையில் மதியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவு வேலையை தவிர்க்கணும். இந்த விரத நாட்களில் பால், பழங்கள், இளநீர், ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும். தண்ணீர் அடிக்கடி குடிக்கணும். வெயில் காலம் அப்படின்றதுனால நமக்கு சோர்வு அதிகமாயிடும். தண்ணீர் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. விரதம் தொடங்கிட்டாலே நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறத தவிர்க்கணும். வீட்டில் உள்ளவங்க நான்வெஜ் சாப்பிடுவதும் தவிர்க்கணும். சுத்தபத்தமாக இருக்கணும். வீட்டில் காலை மாலை 2 வேளையும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து முருகனின் மந்திரங்களை சொல்லி மனதார உங்கள் வேண்டுதல் என்னவோ ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட சொல்லி அவர் பாதங்களில் ஒப்படைங்க. எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் முருகப்பெருமானை நம்பி நாம் விரதம் இருந்து அந்த விரதத்தை நிறைவு செய்தால் முருகக்கடவுள் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை. திருமணம் வருஷ கணக்காக தடைப்பட்டு போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறவங்க, கடன் சுமையில் அவதிப்படுறவங்க, தீராத கர்ம வினை, வியாபாரத்தில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்றவங்க இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கு முருகன் மீது நம்பிக்கை வைத்து வைகாசி விசாக விரதம் இருந்து வைகாசி விசாகத்தன்று முருகனை மனதார வேண்டிக் கொண்டு அவரின் பாதங்களில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த முருகக்கடவுள் நம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் என்று சொல்லப்படுது. இந்த விரத நாட்களில் நம்ம செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தோம்னா கடுமையான சொற்களால் பேசக்கூடாது. அடுத்தவங்க மனம் புண்படும் பேசக்கூடாது. எதிர்மறை எண்ணங்களோடு பேசக்கூடாது. சத்தம் போட்டு கத்தி சண்டை போடக்கூடாது. 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் மௌன விரதம் இருக்கலாம். இப்படி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவரை நாம் வழிபாடு செய்தால் முருகக்கடவுள் நாம் கேட்ட வரத்தை கொடுப்பார் என்பது நம்பிக்கை. இவ்வளவுதாங்க இந்த பதிவு. இந்த பதிவுல வைகாசி விசாகம் எப்பொழுது வர இருக்கிறது, வைகாசி விசாகத்தன்று விரதம் இருக்கும் முறை, நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை பற்றி முழுமையாக டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.